அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையில் நன்மையின் புதையல்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், குன்னா இதா ஸல்லைனா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொழுது கொண்டிருந்தோம். குல்னா அஸ்ஸலாமு அலல்லாஹி கப்ல இபாதிஹி, அஸ்ஸலாமு அலா ஜிப்ரீல, அஸ்ஸலாமு அலா மீகாஈல, அஸ்ஸலாமு அலா ஃபுலானி வ ஃபுலான். நாங்கள் இவர் மீது சலாம் உண்டாகட்டும், இந்த அடியார் மீது சலாம் உண்டாகட்டும், ஜிப்ரீல் மீது உண்டாகட்டும், மீகாயில் மீது உண்டாகட்டும், இன்ன நபர்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று நாங்கள் கூறினோம். ஃபலம்மன் ஸரஃபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பல அலைனா பிவஜ்ஹிஹி. தொழுகை முடிந்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய திசையை நோக்கி முகத்தை திருப்பினார்கள். ஃபகால, அப்போது கூறினார்கள், இன்னல்லாஹ ஹுவஸ்ஸலாம், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாந்தி அளிப்பவனாக இருக்கிறான். ஃபஇதா ஜலஸ அஹதுக்கும் ஃபிஸ் ஸலாத்தி ஃபல்யகுல் அத்தஹிய்யாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய்யு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன் فإنه إذا قال ذلك أصاب كل عبد لله صالح في السماء والأرض. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எவர் ஒருவர் தொழுகையில் அத்தஹியாத்தினுடைய இருப்பில் இருக்கக்கூடிய நேரத்தில் அத்தஹியாத்தை துவங்கி ஓதுங்கள். அத்தஹியாத்தை ஓதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட இடத்திலே அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன் என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். இவ்வாறு சொல்லக்கூடிய நேரத்தில் வானத்திலும் பூமியிலும் உள்ள எல்லா அடியார்கள் நல்லடியார்கள் மீதும் சலாம் உண்டாகிவிடும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொன்னார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்றும் நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி அதனுடைய தொடர்ச்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸின் மூலமாக அத்திஹாத்தினுடைய இருப்பில் எப்படி நாம் துஆ செய்ய வேண்டும், எவற்றை சொல்ல வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.